பாமக ராமதாஸ் தரப்பினர் தைலாபுரத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தனது தரப்பு நிர்வாக குழு உறுப்பினர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார் ராமதாஸ் தரப்பு இதுவரை தங்களது சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யாத நிலையில் இந்த அவசர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திமுக தரப்பில் ராமதாஸ் தரப்பிற்கான கதவு அடைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிசாமுதீன் வழங்க கேட்கலாம். நிசாமுதீன், வணக்கம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு ராமதாஸ் தரப்பு எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் முடிவாகவில்லை. திமுக கூட்டணியிலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுது. இந்த ஆலோசனையின் முடிவில் அதற்கான முடிவு எடுக்கப்படுமா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக நிர்வாக குழு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி யாருடன் அமைப்பது தொடர்பாக இன்று இறுதிக்கட்ட ஆலோசனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஈடுபட்டு வருகிறார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் நிர்வாக குழு உறுப்பினர்களிடம் யாருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக கருத்து கேட்டு வருவதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமக தற்போது 2 அணிகளாக பிரிந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் யாருடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொருளாளர் சையது மன்சூர் ஹுசேன், பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்ட 21 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மேலும் கூட்டணி யாருடன் வைப்பது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் இறுதி முடிவை இன்று அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நிசாமுதீன்.